ஹாய் ஜாஸ். இன்னைக்கு 1 மினிட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்? இன்னைக்கு தியானம் பண்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பார்க்க போறோம் ரோஸ். தியானம் பண்றதுனால நன்மைகளா? ஆமா, சாப்பாடை விட தியானத்துல அதிக நன்மைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி இப்ப பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது வந்து உடல் ரீதியா இருக்கிற தியானத்தை பத்தி சொல்ல போறேன். நீங்க உடல் ரீதியா தியானம் பண்றதுனால உங்க பிபி வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த தலைவலி, புண்ணு, தூக்கம் இல்லாம நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம இருப்பாங்க, தசைவலி, மூட்டு வலி எல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்ப இந்த தியானத்தை கரெக்டா அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த வலியும் சரியா போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கிறவங்க வந்து காலையில எந்திரிச்சு இந்த வெறும் வயித்துல இந்த தியானத்தை ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சாங்கன்னா அதுவும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஞாபக சக்தி கம்மியா இருக்கிறவங்க வந்து அவங்க மைண்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அதனால வந்து ஞாபக சக்தியும் அதிகரிக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இப்ப கோவமா இருக்கும்போது தியானம் பண்ணா கோவம் குறைஞ்சிருமா? கண்டிப்பா. இப்ப அதிகமா கோவம் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்க உட்காந்து மன ரீதியா வந்துட்டு தியானத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மன செலவுல வந்துட்டு ஒரு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். யாரை பார்த்தாலும் கோவப்படுவாங்க, எரிச்சலா இருப்பாங்க. ஆனா இந்த தியானம் பண்றதுனால அவங்க கோவம் கூட குறைஞ்சிரும். இப்ப நான் உங்ககிட்ட கோவப்படுறேன்னா நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டினியூ பண்றேன்னா அடுத்த நாள் உங்க என்கிட்ட நீங்க அந்த சேஞ்ச் பார்ப்பீங்க. இப்ப அடுத்து பார்க்க போறது வந்து மன ரீதியா இருக்கிற தியானத்தை பார்க்க போறோம். மன ரீதியா தியானம் செய்யறதுனால என்ன நடக்கும்னா நம்ம மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் சொல்றோம்ல, ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம புத்துணர்ச்சியா இருப்போம். காலையில போனதும் வேலைக்கு போனதும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஆனா இந்த தியானம் செய்யறதுனால ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. பதட்டம் எல்லாம் வருமா? கண்டிப்பா வரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க குடிக்கிற பழக்கம்லாம் இருக்காது. ஆனா சும்மா நார்மலா பதட்டப்படுவாங்க. கை நடுக்கம் இருக்கும். எதுனாலுமே டென்ஷன் ஆவாங்க. அப்போ வந்து இந்த மன ரீதியா அவங்க மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, மனசளவுல அவங்க இருந்தாங்கன்னா, இந்த பதட்டம் குறைஞ்சிரும். கை நடுக்கம், நரம்பு எல்லாமே குறைஞ்சிரும். ரொம்ப சுறுசுறுப்பா மகிழ்ச்சியா ஆயிருவாங்க. மகிழ்ச்சியா இருப்போம். அடுத்து மகிழ்ச்சியா நீங்களும் இருங்க, எல்லாருமே இருப்போம். ஸோ இந்த உடல் ரீதியா இருக்கிற தியானத்தையும், மன ரீதியா இருக்கிற தியானத்தையும் யாருமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிற வேணாம். முடிஞ்ச அளவுக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் வந்து கவலைன்றதை மறந்துட்டு சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ எங்க 1 மினிட் வீடியோவுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.